ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஆப்போசிட்டான டெஸ்ட் தோல்விக்கு முக்கிய காரணம் நான் தாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனமுடைந்து பேசியிருக்காருன்னு சொல்லலாம் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா. அது மட்டும் இல்லாமல் தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, தோற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவில் ரொம்ப ஒரு மனம் வந்துச்சுன்னே சொல்லாங்க. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த தோல்விக்கு நான் காரணம் ஏற்றுக்கிறேன். என்னோட பேட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு, அது எனக்கு கிளியராக தெரியுது. அதே போல் விராட் கோலி அவரும் கொஞ்சம் ஆடி இருந்தார்னா கண்டிப்பாக இந்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். பேட்டிங் தான் முக்கிய காரணம் தோல்விக்கு. அதே போல் கில் ரிஷப் பண்ட்லாம் ரொம்ப எதிர்பார்த்து ஆடுவோன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஆடல. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு வெற்றி தோல்வி ஒரு டீமுக்கு எல்லாம் வரும் தான். அதனால் கண்டிப்பாக இதுலேருந்து நாங்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கணும். அடுத்து வர போட்டி, அடுத்து வர சீரீஸில் எங்களோட நல்ல ஆதிக்கத்தை செலுத்தி வெற்றி பெறது மட்டும் தான் எங்களோட குறிக்கோள். அதனால் மற்றவங்க யார் என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிக்க மாட்டேன். இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் நான் என்னை ஏற்றுக்கிறேன், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையாக சொல்லியிருக்காருன்னே சொல்லுங்க ரோஹித் சர்மா. எஸ், ஏன்னா அவர் மட்டுமே பிளைண்ட் பண்ணி சொல்கிறது கஷ்டங்க. ஏன்னா ஒரு வேர்ல்டு கப் அடிச்சா மட்டும் ரோஹித் சர்மா சூப்பர், ஹர்திக் பாண்டியா நல்லா பண்ணார், இவர் நல்லா பண்ணார், பும்ரா நல்லா பண்ணாருன்னு பேசுகிறோம். தோத்துட்டாருன்னா டீமை எடுத்துக்குங்க. டீமும் அதே தான் தப்பு பண்ணிச்சு. ரோஹித் சர்மா மட்டும் பண்ணல, டீமும் தப்பு தான். அதனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா மட்டும் பிளைண்ட் பண்ணி தாக்குறதுலாம் வேஸ்ட்டு. ஓகே விடுங்க, எல்லாம் நார்மல் தானே. எல்லாருமே ஜெயிச்சா நல்லா கொண்டாடுவாங்க, தோத்தா இதுவாக பேசுவாங்க. அது இயல்பு தான் எல்லாருக்கும். ஓகே விடுங்க, அடுத்த போட்டி எப்படி கம்பேக் கொடுக்குறீங்க தாங்க முக்கியம். இதை விட்டுருங்க. அடுத்து இந்த சாம்பியன் ட்ராஃபி வரப்போகுது, அதெல்லாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா டோட்டலாக இதை பற்றி மறந்துடுவாங்க. அதை பற்றி பேசுவாங்க. அதுக்காக அந்த கோப்பையை வெல்லணும், அதுதான் இருக்கிற முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சாம்பியன் ட்ராஃபி வந்து 2013 தோனி தலைமையில் தான் அடித்தோம். அதோட ஒன்று நம்ம சாம்பியன் ட்ராஃபி ஜெயிக்கல. அது திருப்பி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த போட்டி ஜெயிச்சா வர சாம்பியன் ட்ராஃபி கட்டாயம் வெற்றி பெறணும். அதுலேயும் நம்மளுக்கு ஆஸ்திரேலியா வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு இருக்கும், நம்ம இருக்கோம், பங்களாதேஷ் இருக்காங்க, பாகிஸ்தான் 4 பேர் நம்ம குரூப்பில். அவங்க குரூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, அப்புறம் ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு அது தனி குரூப் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது செமிஃபைனல் போகிறதுக்கு. நம்ம செமியோ இல்லை ஃபைனலோ போனால் கண்டிப்பாக இதெல்லாம் ஒன்றில் ஆஸ்திரேலியா மாட்டுவாங்க. அப்போ ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம். இதுதான் இருக்கிற உண்மை. ஓகே, போய் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி அதில் டீம் செலெக்ஷன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒரு டீமோட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஐபிஎலுக்குலாம் முன்னே நடக்கிறதுனால இன்னும் அடுத்து பிப்ரவரி 9-8 ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்திய அணியோட இது. ரோஹித் சர்மா அவர் தன்னைத்தானே நான் தான்ப்பா காரணம்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.